63 நாயன்மார்கள். இந்த 63 நாயன்மாரையும் இவர் தான் தொகுத்தாரனா இல்ல, முதல்ல தொகுத்தது சுந்தரர். அதுக்கப்புறம் இவர் உலகலாம்ன்ற வார்த்தையை சிவன் எடுத்து கொடுக்க சுந்தரரை, அவங்க அம்மா இசைஞானியார, அவங்க அப்பா சடைய நாயனார, இவங்களெல்லாம் சேர்த்துதான் இவர் 63 கொடுக்கிறாரு. அப்ப எழுதினவர் இன்னொருத்தர், இவர் எழுதி இவர் பேர்ல மட்டும்தான் இருக்கு. ஆனா இவர் அவ்வளவு பெரிய அறிவாளி அப்படின்னா இவர்களோடு ஒப்பிடும் பொழுது அவர் அந்த அளவு சொல்ல முடியாது. வேற யார சொல்லலாம்? ஏன் இல்ல, திருஞான சம்பந்தர் எங்க நாட்டுல இருந்து வந்தவர் தான். அவரெல்லாம் பக்தர்கள். நான் கேட்டது எந்த அறிவாளி? திருஞான சம்பந்தர் அறிவாளி கிடையாதா? இப்ப கண்ணப்பண்ண எடுத்துக்கவே, கண்ணப்பண்ண நீ பக்தன் போய் அறிவாளிபியா? சிவபெருமானுக்கு வந்து தான் தின்ன கறிய கொடுத்தாரு, இது வந்து அறிவு கிடையாது, பக்தி. காலில் போட்டு செருப்பை கட்டி அடி சுத்தம் பண்ணுவாரு, இது வந்து பக்தி, அறிவு கிடையாது. இவரெல்லாம் ஒரு இறைவனை தொழுது இறைவனுக்காக வாழ்ந்து பெருமை கொடுத்தவர்கள். ஆனால் ஒரு கம்பனை போல, ஒரு இளங்கோவை போல, ஒரு புகழேந்தியை போல எந்த அறிவாளியாவது உன் நாட்டில் பிறந்திருக்காங்களா? எங்க திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் 3 பேருமே எங்க நாட்டுக்காரருங்க. அவங்கெல்லாம் சமய குறவர்கள்மா? 3 பேருமே யாரு காதல் நல்லா பூசுத்த நினைச்சு வச்சுக்கவே. சாமி என்ன இருமா, என்ன நீங்க மறைக்கிறீங்க, ஏன் இதை மறைக்கிறீங்க? இதை நீ சொல்றீல, ஏன் இந்த வாய் என்ன பண்ணுதான், அதை தானே நீ பண்ணிக்கிட்டு இருக்க, தெரியுது. ஆனா சொல்றதுக்கு உனக்கு அவ்வளவு கடுப்பு, மண்டகனா திமிரு, மண்டகனா திமிரு. மழை என்ன, நான் நேரடி விஷயத்துக்கு வரேன். உன் வாயில புடுங்க வா, இப்படி மறைக்கிறேன், உன் வாயில புடுங்க வா. சொல்லுங்க. மலை சார்ந்த தானே குறிஞ்சி. குறிஞ்சி, இந்த குறிஞ்சி நிலத்துல வந்த உடனே வரிசைப்படுத்தின 100 பூவு, 100 பூவு வரிசைப்படுத்தின. அதை எழுதினார ஒருத்தர், கபிலர். யார் அவரு? பாரி நவை கவிஞர். அவர் என்ன சேர நாட்டுல பிறந்தாரா? இல்லையே, பாண்டி நாட்டுல பிறந்தாரா? சோழ நாட்டுக்காரர் தான். எங்க? சோழ நாட்டுக்காரர் தான். சோழ நாட்டில் பிறந்தவர் தான். அது தொண்டை நாட்டா பிரிக்கப்பட்ட பிறகு இந்த குறிஞ்சி இடத்துக்கு பிறந்தவர். ஆமா, இருக்கார்ல. குறிஞ்சியை வந்து பாடினவர் தான் குறிஞ்சி பாட்டு இருக்குல்ல. ஆமா, ஏன் அந்த குறிஞ்சி பாட்டு கபிலர் உங்க அண்ணுக்கு அறிவேலை தெரியலையா? சொல்லி மறைக்கிற, அதை கூட விடு. வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுக்கு யாரால பெருமை கிடைச்சிச்சுன்னா ஐயன் வள்ளுவனால. வள்ளுவர்னால. அவர் ஓனால பிறந்தாரு. அவர்லாம் என் நாடு கிடையாது. ஓநாடு இல்லையா? ஏன் ஆந்திரால பிறந்தாரா? இல்ல இல்ல. எங்க பிறந்தாரு? அவர் எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, என்ன எது இது வரைக்கும் ஆதாரமே கிடையாது. சொல்ல முடியாதுமா. மயிலையின் பிறந்தான் பொய்யாமொழி, ஒரு தமிழ் வார்த்தையே இருக்கு. மயிலையின் பிறந்தான் பொய்யாமொழி. மயிலைனா அன்றைய மயிலை, இன்னைக்கு மயிலாப்பூர், சென்னை பக்கத்துல. இல்லைன்னு இப்படி நீ மறுப்பணி. மற்ற நீங்க யாரை வேணாலும் சொல்லுங்க, ஏத்துக்கிறேன். திருஞான சம்பந்தர் சொல்லுங்க, சுந்தரர் சொல்லுங்க, அப்பரை சொல்லுங்க, மாணிக்க சொல்லுங்க, இவன் எங்க பிறந்ததுக்கு எல்லாத்துக்கும் சான்று இருக்கு. அவங்க எந்த கோயில வந்து கும்பிட்டாங்க, எந்த சிவன், எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. ஆனா வள்ளுவருக்கு மட்டும் ஆதாரமே கிடையாது. எங்க பிறந்தாரு, என்ன இப்ப இத வாங்கி பேசு. பழமுதிர்ச்சோலைன்ற இடத்துல இப்ப முருகப்பெருமான் இருக்காருல்ல, முருகனுக்கு என்ன வாகனம்? மயில் வாகனம் தாங்க. குன்று இருக்கணும் எல்லாம் குமரன் இருக்கணுமா, குமரகத்தர் வழிவேணும். மயில் வாகனம் தானே முருகப்பெருமானுக்கு. எங்க இருக்காங்க எல்லாரும்? நான் கேட்டது வாகனம், மயில் வாகனம் தானே. ஆமா. இப்ப மயில் வாகனம் இருக்கின்றது சான்று. எரும மாடு வாகனம் இருக்கா முருகனுக்கு? எதுக்கு? எரும மாடு. ஆட்டுக்கடை வாகனம் தான் இருக்கு. நான் கேட்ட எரும மாடு இருக்கு. எங்க இருக்கு? எரும மாடு வாகனம் இருக்கு, ஆட்டுக்கடை வாகனம் இருக்கு, சேவல் இருக்குன்னா என்னன்னு சொன்னதானே அடுத்து நான் பேச முடியும். எங்க இருக்கு எரும மாடு? ஆனா மிகைப்படுத்தப்பட்டது மயில் தான். மிகைப்படுத்தப்பட்டது மயில். மயில் தான் எல்லாருக்கும் தெரியுமே, மயில் இருக்கு, ஆட்டுக்கடா இருக்கு, யானை இருக்கு, குதிரை இருக்கு. ஆனா எருமை மாடு முருகனுக்கு வாகனம் இருக்கு. ஆனா அது கோயில்ல இருக்கானா? இல்ல. வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? கருங்காலி கட்டைக்கு வாய்நாடா கோடாரி இருங் கதலி தண்டுக்கு நானும் பெருங்கானில் கார் எருமை மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்றேன். இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். கார் எருமை, கார் கூட்டல் எருமை. கார்னா கருப்பு, கருப்பு நிறம் கொண்ட எருமை மாடு மேய்க்கின்ற சின்ன பையனை தோத்துட்டனே அப்படின்னு அவை பாடுகின்றாள். அப்ப முருகப்பெருமான் எருமை மாடு மேய்ச்சிக்கிட்டு எருமை மாடு ஏறி வருவதாக சொல்றாள். அப்ப இதுக்கான ஆலயம் கிடையாது, வார்த்தை இருக்குல்ல. அது போலதான் பழமையான வார்த்தை மயிலையில் பிறந்தால் பொய்யாமொழின்றது. எருமை மாடுல வந்து ஏறி உட்காந்து ஆடு மேய்ப்பாரு, அவ்வளவுதான். மாட்டு மேல ஏறி உட்காந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாரு, வந்து விளையாடிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கு அந்த கோயில் எல்லாம் கிடையாது. அதான் நான் சொல்றேன், வள்ளுவர் எருமை மாடு மேல முருகன் காட்சி கோயில் கிடையாது. ஆனா வார்த்தை இருக்குல்ல, அவ்வை சொல்றாள் கார் எருமை. ஏன் கார் ஆடு மேய்க்கின்ற பாருனா, கார் எருமை மேய்க்கின்ற காலைக்கு நான் தொட்டேன். வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை என்ன முறையில அதே மாதிரி இந்த வார்த்தை இருக்கு. மயிலையில் பிறந்தால் பொய்யாமொழின்னு. நீ படிக்கலாம், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. வாங்க
2 பேர் நீங்களும் படிச்சவரு நானும் படிச்சேன் ஓரளவு சரி, அதை கூட விட்டுருவோம். இல்ல இல்ல இப்ப இந்த 6 வீடு இத முடிச்சுக்குவோம். 6 வீடு வந்துருச்சுல. இல்ல முடிச்சுக்குவோம். இப்ப இந்த வீடு வராத எந்த வீடு உன்னை கல்யாணம் பண்ணா முருகனுக்கு படை வீடு வர போகுது? சொல்லு, நான் சொல்லிக்கிறேன். ஆனா வள்ளுவர் தொண்டை நாட்டுல பிறந்தாருன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா நல்ல வார்த்தையை கவனி. ஆதாரபூர்வமா வார்த்தையை கவனிட்டேன். வார்த்தையை கவனிட்டேன். சொல்லுங்க. மயிலையில் பிறந்தால் பொய்யாமொழி. ஏங்க அவர் பிறந்ததுக்கு எங்கேயுமே ஆதாரம். பொய்யாமொழின்றது யாரு? சொல்றத கேளுங்க. பொய்யாமொழின்றது யாரு? பொய்யாமொழிங்கிறது வந்து வள்ளுவர் தான். ஆனா ஒன்னு பேச விடுங்க, ஒன்னு முழுசானே பேச விடுங்க. இல்ல நான் கேக்குறேன், இப்ப இந்த கபிலர்லாம் நீ இப்ப சொல்றீல, இந்த வாய் இப்ப சொல்லுதுல கபிலர்லாம், ஏன் நான் கேட்ட பையன் வரல? இப்ப இதே மாதிரி நான் கோபப்பட்டேனா? ஏமா நீ மறைக்கிற? அப்ப ஒரு கதை இருமா, ஒரு கதை நான் சொல்றேன் சுவாமி, தாங்கள் கூறிய கதையில இதை எதை விட்டுடி சாமி அப்படின்னு சொன்னா கூட என் மனசு ஆறி போயிருக்கும். வந்தன ஊர்ல வம்ப கட்டுற சண்டை கண்ணக்கு ஏன் சோறு ஓடல, என்ன ஏன் கூப்பிடல, என்ன எதுக்கு எழுதி கொடுக்கல, இங்க வந்துட்டு நீங்க ஏன் அதை மறைக்கிறீங்க? நாரதர் வந்ததுனால அது அப்படி. ஏன் உனக்கு வன்மை எதுக்கு? உனக்கு இவ்வளவு வன்மம், இவ்வளவு குரோதம் ஏன்? கேட்காத, திருத்திக்க. வள்ளுவர் வந்து தொண்டை நாட்டுல பிறந்தா நீங்க ஆதாரத்தை அந்த ஒரு இடத்துல நிக்கிற. திருப்பி நான் இதெல்லாம் கேட்டேனா? பேச விடுங்க சாமி. திருப்பி இதெல்லாம் நான் கேட்டேனா? இல்ல நீங்க சொன்னீங்கல வள்ளுவரை நீ மறைச்சு. வள்ளுவர் எங்க நாட்டுல பிறக்க கிடையாது. வள்ளுவர் எங்க பிறந்தாரு, எங்க வந்து சரி, திருப்பதி வந்து தமிழ்நாடு ஆந்திராவா? எது? திருப்பதி தமிழகம் பிரிச்சு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் பிரிச்சு கொடுக்கப்பட்டது நம்மளோட தான். அது திருப்பதியா இருக்கட்டும், கேரளா வந்து அந்த சௌட்டானியம்மன் கோயிலா இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட தான். எப்படி சொல்ற? பிரிச்சு கொடுக்கப்பட்டது. இதை நீங்க வச்சுக்கங்கன்னு பிரித்து கொடுக்கப்பட்டது. முதல்ல எல்லாமே மொத்தமே தமிழ்நாடு. திருப்பதின்றது தமிழ்நாட்டோட இருந்தது என்ன ஆதாரம் இருக்கு? அவரே முருகன் தானே. நான் அதையெல்லாம் கேட்கலத்தான். நான் கேள்வி அப்படி போல உன் ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்து. நீ ரொம்ப ஆத்திரப்பட்டு வள்ளுவனை முடிச்சுக்கோமே, அதை முடிக்கவே விட மாட்டேங்கிற. இந்த அந்த இடத்துல ஏன் குதிக்கிற நீ? இல்ல நீங்க சொன்னீங்க இல்ல திருப்பதி முருகன் ஆலயமா பெருமாள் ஆலயமா நான் கேட்க வரல. திருப்பதி தமிழ் மண்ணில் இருந்து இருக்கு, உன் தொண்டை நாடு தானே சொல்ற. என்ன ஆதாரம் இருக்கு? திருப்பதி உன் நாட்டுல இருந்திருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு? திருப்பதி வந்து என் நாடு சித்தூர். திருப்பதி சித்தூர் தான் எங்க பள்ளியோட ஊரு. போதுமா? என்ன ஆதாரம் இருக்கு? ஏட்டில் இருக்கு. நான் கொண்டாந்து தரவா? ஏட்டில் இருக்கா? ஏட்டில் இருக்கு. கவியில் இல்லையா? இல்ல ஏட்டில் தான் இருக்கு. கவியில் இல்லையா? கவியில் அது இவங்க சொல்றதா. இதெல்லாம் நம்ம ஏட்டில் இருக்கிறது மட்டும் தான் நம்ப முடியாதா? ஏமா கச்சி பஸ் பார்த்தாலே வர்ணிச்சிருக்காருமா. மேற்கே பவளமலை. பவளமலைனா என்னது சொல்லுங்க? மேற்கே பவளமலை, வேங்கடம் நேர் வடக்கு. இந்த ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துக்கோமே. வேங்கடம் நேர் வடக்கு. வேங்கடம் என்ன ஒரு? அவர்தான். எவரு? திருப்பதி தான். வேங்கடமுடையான்னு பேர் இருக்குல்ல, வேங்கடமுடையான், அதனால திரு வேங்கடம் திருப்பதி. அப்ப நேர் வடக்கு, வடக்குக்கு நேரா எது இருக்கு அப்படின்னா திருப்பதி இருக்கு. எங்க வேங்கடம் மலையோட பேருங்க. எப்படியா? அந்த அங்க இருக்க மலையோட பேரு வேங்கடம். நான் அதை தான் சொன்னேன். வேங்கடத்திற்கான ஒரு வேங்கடபதினு பேரு, வெங்கடாச்சலபதி பேர் இருக்கு. நான் என்ன தப்பா சொல்ல நக்கீரர் பேத்தி அன்னையே இல்ல கேட்கிறேன். சரி, வேற உன் தொண்டை நாட்டுல பிறந்தவங்க வேற யாரு இருக்காங்களா? இது முடிச்சுக்கோமா? இப்ப சொல்லி கொஞ்சமா பேச விடுறீங்க. என் இடத்துக்கு நீ வர மாட்டற, உன் இடத்துக்கு மட்டும் நான் வரணுமா? இல்ல இல்ல, நான் 2 விஷயம் உங்க இடத்துக்கு நான் வந்துட்டேன். வள்ளுவன் தொண்டை நாட்டுல பிறக்க இல்ல. இன்னும் நீ தொட வரணும் இல்ல, திருப்பி நானும் தொட வர்றேன். நான் சொல்றேன், கார்த்திகை பெண்கள் 6 பேருக்கும் சிவபெருமான் சாபம் கொடுத்துட்டாருமா. சாபத்தை விமர்சனம் கொடுக்கறதுக்காக அவரு 6 தீப்பொறியில் விட்டாரு. நான் சொன்னேன், நீ அதை மிகைப்படுத்துற மாதிரி 6 பேர் மீன் குஞ்சுகளாக இருந்தாங்க. மிகைப்படுத்தல சாமி, உள்ளத சொல்லுங்க தான் சொல்றேன். உள்ளத சொல்றீல கிடையாது, நான் எதுக்கு மிகைப்படுத்துறேன்? உள்ளத சொல்றோம்ல, உள்ளத சொல்றோம்ல. இப்ப பழனிக்கு முருகன் போனாருன்னு ஒரு கணக்கு சொல்றோம்ல, எதுக்கா போனாருன்னு சொல்றோம்? யார் போன பழனிக்கு போனது? முருகன் கேட்ட கேள்விக்கு மட்டும் அது. யார் பழனிக்கு போனது? இப்ப நீங்க சொன்ன எல்லாத்தையும் மறுத்துறவா? பழனி யார்? நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் மறுத்துறவா? மாத்துங்க. பழனி யார் போனது? முருகப்பெருமான். யார்? முருகன் போனாரா? வேற யார் போனார்? பழனி. முருகன் போலையா? இப்ப நான் கொஞ்சம் பேசவா? கொஞ்சம் கேட்க பதில் சொல்லு. முருகன் போனாரா போலன்றியா? முருகன் போக கிடையாது. அப்ப அங்க முருகன் இல்ல. இருக்க முருகன் இருக்காருன்னா முருகன் போல. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு. ஒண்ணு முருகன் சாமி கணிக்கா கோபம் கொண்டு போனாரு சொல்லு. முழுசா பேச விட்டதுன்னா என்ன சொல்ல வரணும் அவங்க? சரி, இப்ப நான் என் கேள்வி இதுதான். வாங்க வாங்க, இதத்த நீ பண்ண ஒரு விஷயம் சொல்ல மாட்டே நீ பேச விட்டியா? இடையில குறுக்க பூந்த சண்டை கட்டி ஏறுற. உனக்கு கோபம் வருமா? மத்த யாரும் கோபம் வராதா? பேசுங்க. முருகப்பெருமான் கணிக்கா கோபம் கொண்டு போனார். பழம் நீ ஞான பழமே, உனக்கு எனப்பா மோன பழம் கேட்டு உருவானதால பழனி அப்படின்றது. இன்னைக்கு நீ பழனிக்கு நீ போனீங்கன்னா ஸ்தல வரலாறு அதுதான் சாமி. அதனால முருகன் போகலைன்னு நீ சொல்ற அப்படின்னா, இல்லை நீ அதுக்கப்புறம் நீ அப்படி பேச்சு பேசுனீங்கன்னா நீ இந்த மேடையில் விட்டுறாத. காலையில் பஸ்ஸை பிடிச்சி பழனிக்கு போய் அங்கே சாமி கும்பிடுவாங்க வருவாங்க எல்லாரும். அவங்கள்ட்ட நீ போர்டு வச்சு உட்காந்துரு, இங்கே முருகன் வந்து கணிக்கா கோபம் கொண்டு வரல, இங்கே யாரும் முருகனை கும்பிட வராதிய, இங்கே முருகன் இல்லை அப்படின்னு நீ சொல்லணும். இப்போ நீ இப்போ கேட்குறல முருகப்பெருமானிங்க கோபிச்சூர் போகலன்னு சொல்லிட்டேல, அப்புறம் எதுக்காக முருகன் அங்கே போனார்? இப்போ நான் உனக்கு வாய்ப்பு தரேன். இப்போ நான் இதுக்கு ஏற்றுக்கிற மாதிரி ஒரு பதில் உன் வாயிலேருந்து நான் எதிர்பார்க்குறேன். சொல்லு. முழுசாக தான் பேச, குறுக்க பேசக்கூடாது.
குறுக்க பேசவே கூடாது. இது மட்டும்தான் கேள்வி. நான் விளக்கமா பேசுறேன். சொல்லு. விளக்கமா சொல்லல. சொல்லு. கந்த புராணத்தை எழுதுனது கச்சியப்ப சிவாச்சாரியார். நீங்க பேச வேணா அங்க சொல்லிக்கிறீங்க. கந்த புராணத்தை எழுதுனது கச்சியப்ப சிவாச்சாரியார் 223 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் எழுதின கந்த புராணத்தில் நாரதர் வள்ளி சந்திப்பு கிடையாது. இந்த மாதிரி வள்ளிகிட்ட வந்து நாரதர் பேசுனது கிடையாது. யாரு? கச்சியப்ப சிவா எழுதின வடமொழியில சமஸ்கிருதத்தில் ஸ்கந்த புராணத்தில் நாரதர் வள்ளி சந்திப்பு கிடையாது. எப்ப? 263 வருஷத்துக்கு முன்னாடி. 1867 பிறந்த சங்கரதாஸ் சுவாமிகள் அந்த கச்சியப்ப கந்த புராணத்தை படிக்கிறார். இந்த புராணம் நல்லா இருக்கே, இதை ஒரு நாடகமா நம்ம போடுவோம் சொல்லி நாடகமா போட வைக்கிறார். நாடகமா எழுதி என்ன பண்றாரு? வள்ளி நாரதரை சந்திக்க வைக்கிறார். ஏன் தெரியுங்களா? முருகன் பெருமையை பேசணுங்கிறதுக்காக. அப்ப நாரதர் வள்ளி சந்திப்பு இல்லாத ஒரு விஷயத்தை சந்திக்க வச்சது சங்கரதாஸ் சுவாமிகள். இன்னைக்கு போய் நான் நாடக உலகத்தில் போய் நாரதர் வள்ளி சந்திப்பேன் என்னை ஒன்று கல்ல விட்டு எரிஞ்சுவாங்க. ஏன்னா அவ்வளவு உங்க மேல அவ்வளவு மதிப்பா இருக்காங்க. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, எங்க மனசாட்சியத்தோட சொல்லுங்க, நாரதர் வள்ளி சந்திப்பே கிடையாது. அப்ப கச்சியப்ப சிவாச்சாரியர் இந்த கந்த புராணத்துல நாரதர் வள்ளி சந்திப்பே இல்லாத ஒரு விஷயத்தை சந்திக்க வச்சது சங்கரதாஸ் சுவாமிகள். 1867 பிறந்தவர். அப்ப எதை சொல்ல முடியும்? அதுதான் உண்மை. இவர்